ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனிய பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றோம். திலகநாதன் அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதி. அவர் சாமி மேலே ரொம்ப பக்தி. அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறார், ஒரு கடை வச்சுருக்காரு. தினம் என்ன பண்ணுவார், தினம் சாமிக்கு பண்ண அந்த பூஜை கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் எழுதுக்கிறாரு. எழுந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப திவ்யமாக கழுத்தில் கொட்டை பட்டை நாமம் எல்லாம் போட்டுட்ருக்கார். பூஜை ரூமுக்கு அப்படியே ஒரு கட்டிய துண்டோடு ஈரத்துண்டோடு உள்ளே போகிறார். அந்த வஸ்திரத்தோடு உள்ளே போயிட்டு சாமிக்கிட்ட நின்று ரொம்ப ஆத்மார்த்தமாக அவருக்கு அந்த புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு தீபாராதனை எடுத்துட்டு கன்னத்தில் போட்டுட்டு சுவாமி, நான் உங்கள் பக்தனா எத்தனையோ வருஷமாக உங்களை வேண்டின்னு இருக்கேன். நீங்களும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. பேரம் பேத்திங்க எடுத்த பிறகு பொண்ணு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேரம் பேத்தி வந்துடுவாங்க. பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்களே கதின்னு உங்களை அடைஞ்சிடறேன் சாமி. நீங்கள் தான் எனக்கு இது அருள் பண்ணணும். உங்களால் தான் என் வாழ்க்கை போகுது. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன். ஏதோ அன்னதானம் பண்ணணும் தரேன், கோயில் ஏதோ கட்டுறாங்க ஏதோ கொடுக்குறேன். என்னால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் என் கடையை வச்சு வியாபாரம் அப்படி போயிட்டுருக்கு. எல்லாம் உங்களால் தான். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி. நல்ல அந்த ரூமே பார்த்தீங்கன்னா பயங்கர மங்கள கடாட்சமாக இருக்குது. உள்ள ரொம்ப தீவிரமாக பிரார்த்தனை பண்ணுறார். ஒரே ஒரு விண்ணப்பம் சாமி. அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லை நம்ம சொத்து பற்றி, அந்த கேஸில் ஜெயிச்சிச்சுன்னா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா உன் உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கிறேன். நான் அதை கண்டிப்பாக உடனே போட்டுருவேன். ஆனால் அந்த 1,00,00,000 ரூபா எனக்கே வரா மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடாதா? 1,00,000 இல்லை, இன்னொரு 50,000 சேர்த்து கூட நான் போட தயாராக இருக்கேன். அந்த 1,00,00,000 ரூபா எனக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை. நீங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடாதா? ஏன் தான் கண்ணை திறந்து என்னை பார்க்காம இருக்கீங்களோ தெரியலையே சாமி, அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறாரு. டன்னுன்னு பார்த்தா பயங்கர வெளிச்சம். சாமி வந்துட்டார். திலகராஜ் அப்படின்றாரு. சாமி, நீங்களே வந்துட்டீங்களா? திலகராஜ், நீயும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க அந்த 1,00,00,000 ரூபா உனக்கு சாதகமாக வரணும்னுட்டு. அதை கொடுக்கறது நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, காலையில் இப்போ நீ என்னை பிரார்த்தனை பண்ணிவிட்டு 100% மார்க்கோடு இருக்கிற. எவ்வளோ அப்படின்னு கேட்குற? 100% மார்க்கோடு இருக்கிற. திவ்யமான மார்க், முழுமையான மார்க், அந்த சதவீதம் 100% மார்க்கில் இருக்கிற. நீ போயிட்டு நைட்டு நீ கடையை முடிச்சுட்டு வியாபாரம் முடிச்சுட்டு வருவல்ல, அப்போ என்னை பார் அப்படின்றார். அவ்வளோதானே சாமி, பார்க்குற சாமி. எவ்வளோ சாமி மார்க் வேணும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. 40 மார்க். 40 மார்க் நீ எடுத்தினா போதும், உனக்கு சைன் பண்ணி நீ கேட்ட 1,00,00,000 ரூபா உடனே சேங்ஷன் ஆகிடும். 40 மார்க். போயிட்டு வாடா செல்லம் அப்படின்றாரு. யாரு? சாமி. ஐயோ, நான் சாமியை பார்த்துட்டேன். 40 மார்க் கேட்டிருக்காரு எனக்கு, ஆனால் 100 மார்க் கொடுத்துருக்காரு. இந்த 100 மார்க்ல இருந்து 1% கூட குறையாம நான் ராத்திரிக்கு சாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு முன்னால் விழுந்து வணங்கி மறுபடியும் கன்னத்தில் போட்டுட்டு சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுன்னு ஒரு நேரம் வியாபாரத்துக்காக கிளம்புறதுக்கு வீட்டில் சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியில் வரார். வெளியில் அவருடைய 2 சக்கர வாகனம் 2 வீலர் எடுக்கிறார். எடுத்துட்டு மேலே ஆண்டவனை பிரார்த்தனை பண்ண, பகவானே எல்லாம் நல்லபடியாக நடக்கணையா அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்காருங்க. அவர் வீட்டில் இருந்து அவர் இருக்கிற கடை, அவருடைய வியாபார ஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். 4 கிலோமீட்டர் இவர் 2 சக்கர வாகனத்தில் தான் போகணும். போயிட்டே இருக்காரு. ஒரு டிராஃபிக்கல் பிளேஸ் வருது. அப்படி போறாரு. போகும்போது ஒரு வண்டி சரன் குறுக்க வந்துடுறான். குறுக்க வந்து பிரேக் போட்டு நிறுத்துறாரு. கொஞ்சம் இடிச்சுட்டு இருப்பார். அப்படி போய் நிறுத்தணும். ஏண்டா டேய், அறிவில்லை உனக்கு? இப்படியே வண்டி ஓட்டின்னு வருவா? ஏதாவது சொல்லிட போறேன்டா அப்புறமா. நீயும் சார், நான் கரெக்டாக தான் சார் வந்தேன், நீங்கள் தான் தப்பாக வந்தீங்க, எங்கேயோ ஏதோ யோசிச்சு. டேய், கீழே இறங்கினேன், அவ்வளோதான், நடக்கிறதே வேற. போடா, இந்த பார் வேணாம் அப்படின்னு நான் சொன்னான். டேய் போடான்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தைகள் 10 மட்டும்தான் வெளியே. சொல்லாத காதில் கேட்க முடியாத கிட்டத்தட்ட 30-40 வார்த்தைகள் மனதிற்குள்ளே வந்துட்டானுங்க. வண்டி எடுத்து சொல்லிட்டு வண்டி வச்சுட்டு போயிட்டே இருக்காரு.
போயிட்டே இருக்கும்போது டன்டடான் 10 மார்க் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மார்க் விழுது. அப்போ பேலன்ஸ் 90 மார்க் தான் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. இவரோட கடை வந்துருச்சு. வண்டியை நிறுத்திட்டு நேராக அந்த கடையோட கதவை திறந்து உள்ளே போகிறார். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோன்னே சுவாமிக்கு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சினிமாவில் தான் அவருடைய சேரில் உட்காராரு. வேலையாட்கள் 2 பேர் உள்ளே வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே, ஏன்பா அந்த லோடு என்ன ஆச்சு, அது இன்னைக்கு நீங்கள் அனுப்பி இருக்கணும்ல இன்னைக்கு. அது இந்த ஃபோன் தான் அவர் வச்சுருக்கிறது. 2 லைன், லேண்ட்லைனும் வச்சுருக்காரு, செல்ஃபோனும் வச்சுருக்காரு. லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணிட்டு, என்ன ஆச்சு இந்த லோடு, இன்னைக்கு நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னல, எப்போ அனுப்புவீங்க? அட நீங்கள்லாம் வந்து அப்படின்னு பார்க்குற ரோடை பார்த்துனே இருக்காரு. இவருடைய வார்த்தை கம்மியாகிடுது. சரி வை நான் அப்புறம் பேசணும்னு வச்சிடுறாரு. ரோட்டில் பார்த்தா மகளிர் மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனிங்கெல்லாம் நடந்து போகிறாங்க. அக்கா அம்மா எல்லாரும். இவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருந்து கற்பனை எங்கெங்கேயோ ஓடினே இருக்கு அவர் மனசுக்குள்ள. டட்டான் பக்கத்தில் பார்த்தா 20 மார்க் அவுட். இவருடைய கற்பனைக்கு 20 மார்க் போச்சு. 20, 10, 30 மார்க் போயிடுச்சு. பார்த்து முடிச்சுட்டு இவர் அடுத்து வந்து வியாபாரத்தை பார்த்துட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கு. திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோனில், மொபைல் ஃபோனில் ஒரு கால் வருது. கால் வந்தோடனே எடுக்கிறார். ஹலோ சொல்கிறா, ஆமாம் அப்படி போயிட்டுருக்கா வியாபாரம் இல்லை நடந்துட்டுருக்கு அப்படின்றார். என்னது, முருகேசன் பையனுக்கு காது குத்துறாங்க நீங்கள்? ஆமாம் தெரியும். ஆமாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கான். அஜிஷோ இன்னைக்கு நான் வர முடியாதுப்பா, இன்னைக்கு நான் சைவம். டேய் வேணாடா அஜிஷ் பாய், ஐயோ எவ்வளோ பெரிய விருந்தா இருந்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. டேய் என்னடா திருப்பி என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான். அந்த சைட்லேருந்து பேசிட்டே இருக்காரு, அவருக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு இவர். என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான், உன் தொல்லை தாங்க முடியல அஜிஷ் பாய் ஆம்பூர் பிரியா. ஐயோ சரி வை போனவை முதல்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நேராக இவர் என்ன பண்ணுறாரு, மதியம் 1:30 மணி ஆனோன்னா வண்டி எடுத்துட்டு நேராக போகிறார். காது குத்துற இடத்துக்கு போகிறாரு. தடபுடலான ஒரு அசைவ விருந்தை சாப்பிட்றாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருந்தவர். நண்பரோட வற்புறுத்தலுக்காக போயிட்டு உட்காந்துடுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே எவ்வளோ போச்சு, 20 போச்சு. ஏற்கனவே ஒரு 10 மார்க் போயிடுச்சு, 30 போயிடுச்சு. 30 மார்க் போனோடனே மறுபடியும் ஒரு 20 மார்க் ஃபனால் ஆகிடுது. 50 மார்க் க்ளோஸ் ஆகி போச்சு. நேராக கொஞ்சம் வெளியில் நிற்கிறாரு. வெளியே வந்தோடனே அவர் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் என்ன பண்ண, இதப்பா சிகரெட் எடுத்துக்கோ அப்படின்றார். புகைப்பிடிக்கிற பழக்கம். அட வேணாப்பா அப்படின்றார். அட எடியா என்னைக்கோ ஒரு நாளைக்கு, இதெல்லாம் நீ வந்து நல்லவன் தான், நீ சுத்தமானவன் தான், ரொம்ப பக்திமான் தான், என்னத்த வாரின்னு போப்பார் இந்த உலகத்தில். எடுத்தா ஒன்று சும்மா இதெல்லாம் சாப்பிட்ருக்க, இந்த வெத்தலை பாக்கு போட்டு இந்த பீடா போட்டு இதை சாப்பிடணுன்னா 2த்தையும் எடுத்துடுறாரு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 10, அப்புறம் ஒரு 20, விருந்து சாப்பிட்டதுக்கு 20, 50 போச்சு. அதுக்கடுத்து இப்போ பீடாவையும் இதையும் எடுத்ததுக்காக ஒரு 10 மார்க் போயிடுச்சு. எவ்வளோ போச்சு, 60 மார்க் க்ளோஸ்ட். 60 மார்க் க்ளோஸ் ஆன உடனே நேராக கடைக்கு வர்றார். கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் தூங்குறாரு. மறுபடியும் எழறாரு. ஒரு காஃபி குடிக்கிறாரு. மணி 8 மணி ஆக போகுது. டேய் சரி ஓகே வியாபாரம்லாம் என்னாச்சு, சரி கடையை மூடு போகலாம், போதும் அந்த கலெக்ஷன்லாம் எடுத்து அப்படியே வை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடியுது. மறுபடியும் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. சௌக்கியமா? நல்லா இருக்கும்பா. ஏன்பா 9:30 மணிக்கு அங்கே ஒரு ப்ரோக்ராம் சொன்னோமே தெரியாதா, நம்ம ராஜ் பகதூர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அதுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன்ப்பா அப்படின்றார். ராஜ் பகதூர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அதுக்கு ஃபங்க்ஷனா? டேய் நான் வரமாட்டேன்டா, எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, என்னால் வர. யோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாயா, சும்மா இப்போ பார்த்தா விளையாட்டு இருக்க, என்னத்த வாரின்னு போக போகிறேன் இந்த உலகத்தில், வந்தோம் இருந்து ஜாலியாக இருந்துட்டு போனையா. அதுவும் இது பயங்கரமான ஒரு இடத்துல நடக்குது இந்த ப்ரோக்ராம், இந்த ட்ரீட்டு, நீ வா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மது பழக்கத்திற்காக அவர் அழைக்கப்படுகிறார் அந்த இடத்துல. வாயா 100 வருஷமா, 100 வருஷத்துல இருந்து 100 வருஷத்து ஐட்டம் வாங்கினது வச்சிருக்கான் வா அப்படின்றார். 100 இயர்ஸ். ஐயோ கிடைக்கவே கிடைக்காது. சரி வரேன், போன வச்சுட்டு போறாரு. போனவர் வந்து முழுவதுமாக அவர் தன்னை அந்த இடத்தில் இழந்து விடுகிறார். இந்த இடத்துல சுத்தமாக போச்சு. ஏற்கனவே 60 மார்க் போச்சு, இந்த இடத்துல ஒரு 30 மார்க் போச்சு. 60, 30, 90 மார்க் காலி. மிச்சம் 10 மார்க் தான் இருக்கு இருக்கு. தலாடின்னு வீட்டுக்கு வராருங்க. எங்கேயுமே வைராக்கியம் இல்லை, இது வேணும் இது வேணான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இல்லை.
யதார்த்தத்தில் மற்றவர்களால் கையாளப்படுகிறார். தனக்கென்று ஒரு தனித்துவமாக, ஒரு வைராக்கியமாக, உள்ளத்தின் உறுதியாக எதுவுமே இல்லை இந்த திலகராஜிடம். நேராக வந்தவர் இந்த நிகழ்ச்சிக்கு போனார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு நைட்டு தள்ளாடின்னு வராரு. கதவை தட்டார். அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க. திறந்து, ஏயா தினம் இப்படி தான் வருவே நீ? என்னத்த காலையிலனா சாமி கும்பிடுற, அப்புறம் வீட்டுக்கு வந்து சேரும்போது இப்படி வர, உங்க கூட வேதனையாக போச்சுன்னு சொல்லி போயிடுது. இவர் நேரம் உள்ளே போகிற அப்போ தான் அவருக்கு வந்து சாமியோட ஞாபகமே வருது. பூஜை ரூம் கதவை திறந்து விழிந்தே பார்க்குறாரு. சாமி, எனக்கு தயவு செய்து நாளைக்கு வந்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைங்க அப்படிங்கிறார். உடனே சாமி என்ற இடத்துல தோன்றார். மறுபடியும் பிளடி ஃபுல், எவ்வளோ மார்க் இருக்குது உங்ககிட்ட தெரியுமா? காலைல என்னடா சொன்ன உனக்கு அப்படின்றார். என்ன சொன்னீங்க அப்படின்றார். 40 மார்க் கொண்டு வான்னு. ஆமாம், இப்போ எவ்வளோ மார்க் இருக்கு? எவ்வளோ இருக்கு? 10 மார்க் கூட கிடையாது உங்ககிட்ட. 10 மார்க் இருக்கு சாமி. இருக்கு. 40 மார்க் இருக்கா? இல்லை சாமி, எல்லாம் போச்சுன்றான். எல்லாம் போச்சுன்னா போச்சு. மறுபடியும் நாளைக்கு காலையில் வா, 100 மார்க்கோட ஒன்று நிரப்பி அனுப்புகிறேன். அந்த 100%லேருந்து எத்தனை பர்சன்டேஜோட மறுபடியும் வர நீ பார்த்துடலாம். அதனால அட்லீஸ்ட் ஒரு 40% டெய்லி உன்னை நீயே தற்காத்துக்க தயாரா இல்லை. அப்புறம் என்னடா கேட்குற? அதெல்லாம் நீ வந்தால் எப்படிடா வச்சு காப்பாற்ற உன்னை? போடா போ அப்படின்னு சொல்லி சாமி அனுப்பிட்டு மறந்துடுறாரு. இவர் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு ஃப்ளாட்டாக. அவ்வளோதான். இது ஒரு கதை. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் பரஷவாக்கத்தில், திரு தேவேந்திரகுமார் சார் அவர்கள். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இந்த நம்ம என்னதான் வந்து அவர்கிட்ட இந்த இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் சில பல நேரங்களில் அவர்கிட்ட பேசும்போது இந்த ஞான தேடல் எப்படி போயிட்டு அங்கே போகிறது, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணினே இருப்போம். ஏதாவது ஒரு கருத்துக்கள் அதில் வரும்போது அவர் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தார். நம்ம வைராக்கிய சிந்தனை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. இது யதார்த்த வாழ்வில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எதிரில் எல்லாம் வெள்ளமாக பேசலாம், தித்திப்பாக பேசலாம். உள்ளுக்குள் வந்து அதாவது தீய பழக்கங்கள் அப்படிங்கிறது மனதிற்குள்ளாக மற்றவரை திட்டுவது கூட தீய பழக்கம்தான். மற்றவர் மீது பொறாமைப்படுவது கூட தீய பழக்கம்தான். தீய பழக்கம், கெட்ட பழக்கம், வேண்டாத பழக்கங்கள், அந்த சிந்தனைகள் கூட வரக்கூடாது. அது எல்லாமே தான் அடக்கம். அதில் பெரிய தப்பு சின்ன தப்பு அப்படிலாம் கிடையாது. நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு பழக்கத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த பழக்கத்திலிருந்து விடுவித்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் அதை விட்டேன்பா அப்படின்னு நினைக்கிறத விட்டு நாம் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட அவரிடம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம உணர வேண்டும். நிச்சயமா உணரணும். வைராக்கிய சிந்தனை அப்படிங்கிறது அதுதாங்க. அந்த வைராக்கியம் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் பல்வேறு தருணங்களில் நம்முடைய வாழ்வை உயர்த்தும், ஆன்மீகத்தில் நம்மை உயர்த்தும். ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்ந்தால் உங்களுடைய சுற்றும் நட்பும் மாறும். உங்களுக்கு தேவையானவை தேவையான நேரத்தில் நிச்சயமாக குருராஜர் அருளோடு வந்து சேரும். இந்த பருந்து இருக்கு இல்லைங்களா, கருடன் பருந்து, இந்த காகம் வந்து தைரியமாக அதை எதிர்த்து சண்டை போடுன்னு சொல்லுவாங்க அந்த பருந்தை, இந்த கருடனை. சில சமயங்களில் இந்த காகம் அந்த கருடன் அந்த பருந்தின் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதனுடைய கழுத்தை குத்துமா. அது எதிர்த்து போராடாதான் அந்த நேரத்தில். அது என்ன பண்ணும், மெதுவாக அப்படியே பறந்து 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 வானத்தில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுமா. உயரத்துக்கு போனோன்னா அந்த இடத்துல அந்த ஆக்சிஜன் கிடைக்காம இந்த காக்கா என்ன பண்ணும், அங்கேருந்து அப்பா விட்டா போகுதுன்னா அங்கேருந்து கீழே தவறி கீழே விழுது, அதுக்கப்புறம் தடுமாறி அப்படி காணாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த கருடன் என்கின்ற அந்த அளவில் ஒரு குருபக்தி நாம் உயரமாக அதிகமாக வைத்திருக்கும் போது எந்த தீய பழக்கம், எந்த கெட்ட பழக்கம், எது வேணாம் அப்படின்னாலும் அவைகள் நம்மை விட்டு உதிர்ந்து விடும். வைராக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் காலையில் நன்றாக கிளம்புகிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்து பல்வேறு நபர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் பலியாகி நமக்கென்று சொந்தமாக ஒரு இப்படிதான் இருக்கணும், இதுதான் ஃபோக்கஸ்டு லைஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானமாகாமல் அதை எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி எடுத்துக்கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு குருராஜரிடம் நாம் நெருங்கி செல்லலாம். நிச்சயம் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். அதுதான் நமக்கு வந்து ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கும். அனைத்திற்கும் நிச்சயமாக அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திர முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர
முகாரவிந்தம் திருமுக